ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காஃபேமி ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சிக்கனை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹனி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இது. ஆக்சுவலி இந்த ரெசிபி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அவங்க பேர் யூசுஃப் ஆசிஃப்னு நினைக்கிறேன். அந்த நேமில் இருக்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, ஹனி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு காமிங்க மேம் அப்படின்னு. அவங்களுக்காக தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக மற்ற எல்லா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகவும் இன்றைக்கி ஹனி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அது போன்லெஸ் பீஸாக எடுக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக இருக்கணும். உங்களோட விருப்பம் தான். இன்னும் கொஞ்சம் குட்டியாக வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் சேர்த்திக்கலாம். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு முட்டையை உடச்சி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் தேவைக்கு தக்கன அளவுக்கு சால்ட்டு சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் பூண்டை இந்த மாதிரி பாருங்கள், இப்படி கிரேட்டரை வச்சு இந்த மாதிரி துருகி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேர்த்தணும், அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்தக்கூடாது. ஓகேவா? இது ஒரு 8லேருந்து 10 பூண்டு அளவுக்கு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர். இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதாவது கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும். பேக்கிங் பவுடர் சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும். அதுக்காக இது சேர்த்துறது. ஸோ நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அப்படியே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஊற விடலாம். டைம் இல்லைன்னா நீங்கள் இது அதிரடியாகவும் செய்யலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடு வச்சிடுறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கான சாஸ் ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. நெக்ஸ்ட் இப்போ அதுக்கான சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கோங்க. இப்போ இது நார்மலாக எல்லா வீட்லேயுமே இருக்குது, அது சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு வினிகர், ஒயிட் வினிகர், குக்கிங் வினிகர், அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வச்சுருக்கேன், ஒயிட் சுகர், அதையும் சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹனி சேர்த்திக்கோங்க. ஹனி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அந்த டொமேட்டோ கெச்சப் வச்சுருந்த கப்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதையும் சேர்த்திக்கிறேன். ஏன்னா இது அடுப்பில் வச்ச உடனே ஹீட் ஆனவுடனே சுண்டும், அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூனில் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. குட்டி பவுலில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதாவது இவ்வளோ தான், அதை மட்டும் சேர்த்திட்டு ஜஸ்ட்டு ஒரு கோட்டிங்காக, அந்த சிக்கன் மேலே கோட்டிங் வரணும், அதுக்காக அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திருக்கேன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனு, அந்த சிக்கனை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பீஸாக போட்டதுனால சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகிடும். ஆக்சுவலி இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். அதுக்காக தான் நம்ம அந்த பேக்கிங் பவுடர் சேர்த்துறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு, இப்போ என்கிட்ட 2 பேட்சாக போகிறேன். நான் ஒரு பேட்ச் போட்டு இன்னொரு பேட்ச் வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இதை 2ஐயும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரே தடவை ஆயிலில் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். அதாவது செகண்ட் டைம் பொரிச்சு எடுக்கணும். ஒரு தடவை நல்லா வேகிறதுக்காக குக் பண்ணிவிட்டு 2வது தடவை எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்கணும். அப்போ அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கனால நான் ஒரே டைம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். நான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம போட்ட சிக்கன்லாம் நல்லா குக் ஆகி கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்சையும் போட்டுடலாம்.
இப்போ இதையும் அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனோடனையும் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாஸு, அதை உள்ளே ஊற்றிடலாம். அந்த சோயா சாஸில் லைட்டாக ஒரு ஹார்டான ஸ்மெல் வரும். அது வந்து கொஞ்சம் கொதிச்சாதான் கம்மியாகும். அதுக்காக தான் நம்ம எப்படி கொதிக்க வைக்கிறோம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வரும். இப்போ இவ்வளோ லிக்விடாக இருக்குல்ல, அது கெட்டியாகி வரும். அப்போ வந்து அந்த ஸ்மெல் போயிடும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சு அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம சேர்த்து அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்சரை இதில் ஊற்றிடலாம். இது ஊற்றினோடனே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாகும். நல்லா அந்த சிக்கன் மேலே கோட்டிங் கிடைக்கும் அதுக்காக. அப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு கெட்டியான உடனே இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த சிக்கனை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதுலேயே சேர்ந்து நல்லா குக் ஆனால் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ இதிலே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா கொஞ்சம் டோஸ்ட் ஆகி வரட்டும், ட்ரை ஆகி வரணும். நெக்ஸ்ட் இதில் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த நல்லெண்ணெயை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். எச்சா தேவைப்படாது. அதுதான் உங்களுக்கு இதில் கொடுக்குற ஃப்ளேவர் ஸ்மெல்லு. இது நல்லா கொதித்து ட்ரை ஆகி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ்லலாம் உப்பு இருக்கும், ஸோ நான் போடலை. வேணும்னா உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹனி சிக்கனு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பும் புளிப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யம்மியான ரெசிபியில் நான் மண்டி வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.